ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். நம்ம கார்டனில் வளர்கிற பெரும்பான்மையான ரோஜா செடிகள் எல்லாமே கட்டிங் மெத்தடில் பதியம் போட்டு வளர்த்தது தான். நர்சரியில் வாங்குகிற செடிகளை விட வீட்டில் பதியம் போட்டு வளர்க்குற செடிகள் சீக்கிரமே வளர்ந்து மரம் போல் ஆகும். காரணம் என்னென்னா, நம்ம வீட்டில் போடுற பதியங்களுக்கு வேர் வந்து நல்லா பரவும். வேர் வந்து கொத்தாக பரவுறதுனால செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். எந்த ஒரு செடிக்குமே வேர் எந்த அளவுக்கு நிறைய மண்ணில் பரவுதோ அந்த அளவுக்கு தான் செடியோட வளர்ச்சி இருக்கும். நம்ம பதியம் போடுற ரோஜா செடிகளுக்கு வேர் வந்து நல்லா பரவும். இப்போ நம்ம பார்க்குறது தஞ்சாவூர் ரோஸ் வெரைட்டி. இந்த ரோஜா செடியை தான் இப்போ நம்ம லேயரிங் மெத்தடில் பதியம் போட போகிறோம். வழக்கமாக நம்ம லேயரிங் மெத்தடில் பதியம் போடுறதுக்கு ஒரு நீளமான கிளையை செலக்ட் பண்ணுவோம். ஒரு சின்ன தொட்டியில் மண் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த கிளையை வளைச்சி அந்த மண்ணுக்குள்ளே நுழைச்சி வச்சு மேலே வெயிட்டுக்கு ஒரு கல் வச்சு தொடர்ந்து அந்த தொட்டிக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு வருவோம். அந்த கிளையிலேருந்து வேர்கள் உருவாகி நமக்கு பதியம் ரெடி ஆகும். ஆனால் நம்ம இப்போ போட போகிற பதியம் வந்து முற்றிலும் ஒரு வித்தியாசமான முறையில் போட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டெம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. நல்லா திக்காக கிளைகளோடு இருக்குது, தளிர்களோடையும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிளையில் தான் பதியம் போட போகிறோம். இதில் எப்படி நம்ம பதியம் போடலான்னு பார்க்கலாம். இந்த முறை நம்ம தொட்டி பயன்படுத்த போகிறதில்ல. தொட்டிக்கு பதிலாக ஒரு வாட்டர் பாட்டிலை வச்சு நம்ம பதியம் போட போகிறோம். இந்த மாதிரி வளைக்க முடியாத நிலையில் ஸ்ட்ராங்காக இருக்கிற கிளைகளை கூட பல முறைகளில் பதியம் போடலாம். பதியம் போடுறது வந்து நம்ம விருப்பத்தை பொறுத்தது தான். நமக்கு எப்படி ஐடியா தோணுதோ அந்த முறையிலலாம் நம்ம பதியம் போடலாம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கூட இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். பதியம் போடுறதுக்காக வாட்டர் பாட்டிலை இந்த மாதிரி நான் தயார் பண்ணியிருக்கேன். வாட்டர் பாட்டிலோட மூடியை நம்ம எடுத்துடலாம், அது தேவையில்லை. அடிப்பகுதியில் பாருங்கள், ஹோல்ஸ் பெருசு பெருசாக நிறைய போட்டிருக்கேன். இந்த ஹோல்ஸ்லாம் எதுக்காக போட்டிருக்கோன்னா, இந்த ஹோல்ஸ் இருக்கிற பகுதியை நம்ம மண்ணுக்குள்ளே நுழைச்சி வைப்போம். அப்படி வைக்கும்போது மண்ணிலிருந்து தொடர்ந்து நம்ம பதியத்துக்கு ஈரப்பதம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, நம்ம ஊற்றுற தண்ணி இந்த ஹோல்ஸ் வெளியேறவும் செய்யும். வேர் அழுகிற பிரச்சனைலாம் வராது. நம்ம பதியம் நல்லா ஆரோக்கியமாகவும் வளரும். பல காரணங்களுக்காக ஹோல்ஸ் இந்த மாதிரி போட்டிருக்கோம். மேலே ஒரு ஓட்டை பெருசாக போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த ஓட்டையிலேருந்து மேலே வரைக்கும் கத்தியை வச்சு நல்லா கத்தியை அடுப்பில் காய வச்சு நல்லா கீறி விட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாடலில் நீங்களும் போட்டுக்கிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த ஓட்டை வரைக்கும் திறப்பு இருக்குது பாருங்கள். ஒரு கத்தியை அடுப்பில் காய வச்சோன்னா ஈஸியாக இந்த மாதிரி ஹோல்ஸ் விழும். பாட்டிலையும் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். நான் 1 லிட்டர் அளவுள்ள வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். இதை விட பெரிய சைஸில் உள்ள வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். ஆனால் இதை விட சின்ன சைஸில் உள்ள வாட்டர் பாட்டில் நம்ம எடுக்க வேண்டாம். அடுத்தது மண்கலவையை பற்றி பார்க்கலாம். நான் ஒரு பழைய தொட்டியில் உள்ள பழைய மண்கலவையும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு சமமாக கோகோபீட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கோகோபீட்டு கொஞ்சம் சேர்க்குறதுனால தண்ணியை கொஞ்சம் நல்லா தக்க வச்சுக்கிடும். மண்கலவை எப்போவுமே கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கும். வேர்கள் வந்து சீக்கிரம் உருவாகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் கோகோபீட் சம அளவு நம்ம கலக்கிறோம். கோகோபீட் கலக்காமலே நம்ம செடி வளர்க்குறதுக்கு மண்கலவை தயாரிப்போம் பார்த்திங்களா, அந்த மண்கலவையை நம்ம எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். இப்போ இந்த வாட்டர் பாட்டிலில் அந்த ஹோல் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, மேலே பெரிய ஹோல், அந்த அளவுக்கு இந்த மண்கலவையை நம்ம நிரப்பிக்கலாம். நிரப்பிட்டு பார்க்கலாம். மண்கலவையை நல்லா அழுத்தி விட்டு நிரப்பணும். அப்போ தான் ஒரு பிடிமானத்தோட வேர் பரவும். நம்ம மண்கலவையை அழுத்தி விடாமல் நிரப்பணுன்னா அங்கே ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கும். ஈரப்பதம் வேருக்கு கிடைக்காம வேரால் பரவ முடியாது. நம்ம அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம பதியம் போடுறதை பற்றி பார்க்கலாம். நம்ம செலக்ட் பண்ணியிருக்க கிளைக்கு கீழே வாட்டர் பாட்டிலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு குழி எடுத்துக்கலாம். இந்த குழி நோண்டும் போது தாய் செடியோட வேர் அடிப்படாமல் கவனமாக நோண்டணும். இந்த தாய் செடியை நர்சரியில் வாங்கி கிட்டத்தட்ட 4 மாதங்கிட்ட ஆகுது. அப்பப்போ துளிர்கள் வந்து விடும். ஆனால் செடி வந்து பெரிய சைஸில் வளரலை. நம்ம பதியம் போட்டு ஒரு கிளையை வளர்த்தோன்னா அந்த பதியம் வந்து இந்த தாய் செடியோட நல்லா வேகமாக வளர்ந்துடும் சீக்கிரமே. அதுக்காக தான் நான் பதியம் போடுறேன். இப்போ இந்த மாதிரி குழி எடுத்துக்கிட்டோம். அந்த வாட்டர் பாட்டிலை இந்த குழியில் கரெக்டாக வச்சு நம்ம மேலே ஒரு பெரிய ஹோல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஹோலும் இந்த கிளையும் சரியாக பொருந்துதானே நம்ம கவனிக்கணும். இப்போ எடுத்து வாட்டர் பாட்டிலை வைக்கலாம். நம்ம இந்த மாதிரி பதியம்லாம் போட்டு போட்டு பழக பழக தான் நமக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும். அதனால் நீங்கள் பதியம் போட்டு பாருங்கள். இந்த முறையில் பாருங்கள், சாதாரண லேயரிங் மெத்தடில் பாருங்கள். நான் சமீபமாக கூட ஒரு ஜாதி மல்லி செடிக்கு சாதாரணமாக ஒரு கிளையை வளைச்சி ஒரு தொட்டியில் போட்டு ஒரு பதியம் போட்டு காமிச்சிருந்தேன். அதோட லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அந்த மாதிரி பதியமும் நீங்கள் போட்டு பழகுங்க. இப்போ இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். நம்ம ஹோல் போட்டிருக்கிறது கரெக்டு தான். சரியாக அந்த ஹோலில் ஃபிக்ஸ் ஆகுது பாருங்கள்.
அந்த பாட்டிலில் உள்ள ஓட்டையில் இந்த கிளை பொருந்துதான்னு பார்க்கும்போது இந்த கிளையில் உள்ள பக்க கிளை ஒன்று உடஞ்சிருச்சு பாருங்கள். இதெல்லாம் சகஜம். இந்த கிளையை நம்ம பதியம் போட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு முக்கியமான வேலை ரொம்ப கவனமாக பண்ணணும். அந்த பாட்டிலுக்குள்ளே நுழையிற ஸ்டெம் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி கத்தியை வச்சு கொஞ்சம் தேய்ச்சி விடணும். இந்த கத்தியை வச்சு தேய்ச்சி விடுற பகுதியில் தான் வேர்கள் உருவாகும். இந்த மாதிரி மெதுவாக தேய்க்கணும். நம்ம கொஞ்சம் வேகமாக தேய்ச்சோன்னா கிளை ஒடிகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மேல் தோல் உரிகிற மாதிரி தேய்ச்சி விட்டால் போதும். இப்போ நான் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம பதியம் போடுறதுக்கு தயாராகலாம். இப்போ கிளையை இந்த அளவுக்கு நல்லா மேல் தோலை தேய்ச்சி விட்ருக்கோம் பாருங்கள். அந்த பாட்டில் உள்ள மூழ்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல உள்ள ஸ்டெம் எல்லாமே நல்லா கீறி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும். அப்போ தான் நல்லா வேர் உருவாகும். இப்போ பாட்டிலை இந்த மாதிரி வச்சு மெதுவாக அப்படி விட்டுற வேண்டியதான். எவ்வளோ ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு பாருங்கள். அந்த பிளாஸ்டிக் பாட்டில் மட்டும் நைஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் வளைஞ்சிக்கிட்டு நிற்கிது. அந்த இடத்துல நம்ம மண்கலவை நிரப்பும் போது சரியாயிரும். முடிஞ்சால் ஒரு சின்ன கயிறு வச்சு கட்டு போட்டுருங்க. இப்போ நம்ம மண்கலவையை நிரப்ப ஆரம்பிக்கலாம். நம்ம கோகோபிட் கலந்த மண்கலவை தயாரித்தோம் பார்த்தீங்களா, அந்த மண்கலவை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் நம்ம நிரப்புகிறோம். ஆரம்பத்தில் நம்ம மண்கலவை நிரப்புன மாதிரி நல்லா அமுக்கி அமுக்கி நிரப்பணும். தேவையான அளவு மண்கலவை மேலே வரைக்கும் போட்டுக்கிட்டு வரலாம். அந்த பாட்டில் கோணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் கொஞ்சம் அழுத்தி அந்த பாட்டில் சரியாகிற மாதிரியும் நம்ம வைக்கணும். தினம் ஒரு தடவை செடிக்கு தண்ணி ஊற்றும் போது இதுக்கும் நம்ம தண்ணி ஊற்றணும். தொட்டியில் உள்ள ஈரப்பதமும் இந்த பதியத்துக்கு பெய்கிட்டே இருக்கும் அந்த ஹோல்ஸ் வழியே. கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் கழித்து அந்த ஸ்டெம்மை தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வெயில் நல்லா குறைய தொடங்கிடுச்சு. நீங்கள் இதே முறையில் ஜாதி மல்லி, நித்தியமல்லி, மல்லிகை எல்லா செடிகளுமே பதியம் போடலாம். இதே லேயரிங் மெத்தடில் அடியில் அந்த பாட்டில் கொஞ்சம் அசையாமல் இருக்கிற மாதிரி மண்கலவை நல்லா தள்ளி விட்டு ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். நம்ம வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். கட்டிங் மெத்தடில் ஒரு பதியம் போட்டோன்னா அந்த கிளை துளிர்த்தும் வரலாம், துளிர்த்து வராமையும் போகலாம். ஆனால் இந்த மாதிரி லேயரிங் மெத்தடில் பதியம் போடும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு பதியம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக ஒரு பதியத்தை நம்ம போட்டு முடிச்சிட்டோம். நீங்களும் உங்கள் கார்டனில் விதவிதமான முறையில் பதியம் போட்டு பழகுங்க. நர்சரியில் வாங்குகிற செடிகளுக்கும் பதியம் மூலம் வளர்க்குற செடிகளுக்கும் உங்களுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.